வணக்கம். இதில் வந்துட்டு என்ன வந்து பார்க்க போகிறோம்னா, காடுடைய நேச்சர்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஒரு ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அதை பற்றி கொஞ்சமாக இந்த விரிவாக நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் அதில். நான் அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த குணங்கள் எல்லாம் வந்துட்டு நமக்குரிய குணங்களாக நம்ம வந்து மாற்றி செயல்பட்டோம் அப்படின்னா, நமக்கு நம்ம அந்த முத்தி வந்துட்டு அடையிறது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். அதற்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பதிவு போட்டேன். அது எப்படி இவங்க செயல்படணும் அப்படின்னா, கணவன் மனைவி வந்து 2 பேரும் வந்துட்டு இணைந்து ஒரே மனதாக இப்போ நான் வந்து இந்த சொல்லக்கூடிய இதை வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அந்த அந்த காலத்தில் வந்து முத்தி அடைஞ்சவங்க, நாயன்மார்கள் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பொறுமை அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு என்னென்னா, நமக்கு நிறைய நன்மைகள் வந்துட்டு கடவுள் வந்துட்டு செய்துட்டு தான் இருக்காரு. ஆனால் நம்ம வந்து அதுக்கான நன்றியை கூட நம்ம வந்துட்டு சொல்கிறது கிடையாது. நம்ம வந்து கண்டுக்கிறதே கிடையாது இல்லை. நம்ம வந்து கண்டுக்கிறதே கிடையாது நம்ம வந்து கடவுளை. இருந்தாலும் அவர் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு பொறுமையாக இருக்காரு. சொல்லுங்க. நம்ம வந்துட்டு ஒரு நினைக்கல அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஏதாவது வந்து தண்டனை தராருங்களா? இல்லை தானே. அப்போது அந்த மாதிரி நம்ம அந்த பொறுமையாக இருக்கணும். சரிங்களா? இது 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 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழும் காலங்களில் நீங்கள் எல்லா வந்துட்டு பிளேஸ்லேயும் நம்ம வந்துட்டு இந்த பொறுமையை வந்துட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சகிப்புத்தன்மை அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம சுற்றி சார்ந்தவங்க வந்து செய்யக்கூடிய விஷயங்களை வந்துட்டு அதில் வந்து பெருசுப்படுத்தாமல் நம்ம வந்துட்டு நமக்கான வேலைகளை பார்க்குறது. சரிங்களா? இதை வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சகிப்புத்தன்மை. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் நமக்கு கடவுள் வந்துட்டு இருக்காரு. அது வந்து எப்படி அப்படின்னா, பஞ்சபூதங்கள் நீங்கள் வந்துட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் நிலம், நிலம். அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த நிலத்துல தான் நம்ம வந்து வீடு கட்டுறோம். அந்த நிலத்துல தான் நம்ம வந்து நடக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தண்ணி. தண்ணி. தண்ணி உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த தண்ணியை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அது வந்து எவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு ஒரு சகிப்புத்தன்மையாக வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கிறீங்களா? அதே மாதிரி காற்று, நெருப்பு, அப்புறம் வந்து ஆகாயம். சரிங்களா? இது எல்லாமே இதே மாதிரி தான் வந்து செயல்படுது. அப்போது அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு அந்த சகிப்புத்தன்மையோடு நம்ம வந்து செயல்படணும். சரிங்களா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இரக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வந்து ஒரு வந்து ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி வந்து நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக வந்துட்டு இருந்தாலும் யாராக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த 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 இரக்கத்தை வந்து நம்ம வந்து காமிக்கணும். சரிங்களா? அவங்க வந்துட்டு எந்த எந்த குற்றம் செய்தாலும் நம்ம வந்துட்டு அந்த இரக்கத்தை வந்து காமிக்கணும் அப்படின்ட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடவுளுடைய நேச்சர். சரிங்களா? எந்த குற்றம் செய்தாலுமே ஏன்னா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பாபா வந்து வந்துட்டு சொல்லும் பொழுது அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப கைண்டாக ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு கைண்டாக சொல்வார். நமக்கு அந்த அந்த இதுலேயே தெரியும். அந்த 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 துணியிலே நமக்கு தெரியும். அது வந்து ரொம்ப வந்து அந்த இரக்கமாக பேசுவார். சரிங்களா? அப்போது அந்த இரக்கத்தை நம்ம எல்லா எல்லா மக்கள்கிட்டையுமே நம்ம வந்து காமிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகள் சரிங்களா? கிட்ட காமிக்கணும். நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யணும். சரிங்களா? என்ன முடியுமோ அதை அந்த இயக்கத்தில் நம்ம வந்து செய்யணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து புத்திசாலித்தனம் சொல்கிறாங்க. புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது புத்திசாலித்தனம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய
புத்திசாலிகள் அப்படின்ட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், நம்ம பிரெயினை வச்சு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பிறருக்கு வந்து தீங்கு பண்ணாமல் இருக்கணும். சரிங்களா? தீங்கு பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து கர்மாக்கள் செய்றதோடும் நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு நல்லது கிடையாது. சரிங்களா? அவங்க தான் வந்து உண்மையான புத்திசாலிகள். இது தெரியாம வந்து நம்ம வந்து பல பேர் வந்துட்டு நம்ம வந்து அந்த மூளைய வந்து பயன்படுத்தி, நம்ம வந்து பெரிய பெரிய தவறுகள் செய்து நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு வந்து கஷ்டத்த வந்து கொண்டு வந்துரும். சரிங்களா? அவங்க வந்து புத்திசாலிகள் கிடையாது அவங்க. சரிங்களா? அதனால அது யார் எப்படி செயல்படணுமோ அந்த மாரி செயல்படணும். ஓகேங்களா? ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ம் எப்பயுமே வந்து கூடவே வந்துட்டு இருப்பாங்க. எப்பயுமே வந்துட்டு அது வந்து கூடவே வந்துட்டு வந்து இருப்பாங்க கடவுள். ம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, வந்து ஒன் டைம் தான் சொல்லுவாங்க. ம். ஒன் டைம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய சக்தி அவங்க. அவங்க வந்து ஒன் டைம் சொன்னாலே சொல்றதே பெரிய விஷயம். ஆனா அது அது அதனுடைய மதிப்பு தெரியாம நம்ம வந்துட்டு எத்தனை முறை வந்துட்டு அலட்சியப்படுத்தினாலுமே, அவங்க திரும்ப திரும்ப வந்து சொல்வாங்க. அந்த ஒன் டைம் தான் சொல்லுவாங்க. என்ன அத வந்து திரும்ப சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு, ஐயோ பாவம் அப்படின்ட்டு அந்த இறக்கப்பட்டு திரும்ப சொல்வாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு சொல்வாங்க. ஆம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பேரண்ட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து மிரட்டி வந்துட்டு செய்ய வைப்பாங்க. மிரட்டி வந்து செய்ய வைப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பாப்பா வந்துட்டு எனக்கு வந்து சொல்லுவாரு. நான் வந்துட்டு அத வந்து கண்டுக்க மாட்டேன். ஏன்னா, ஃபேமிலி சூழ்நிலை வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனா, இப்போ வந்து இந்த சேனல் வந்துட்டு ஸ்டாப் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து "நீ இப்ப பண்றே இல்லையா? பண்ணலன்னா பாரு நீ அவ்வளோதான்" அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த சேனலையே நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணேன். சரிங்களா? அந்த அந்த மாரி நம்மள வந்து செய்ய வைப்பாங்க. சரிங்களா? நம்ம வந்து பயமுறுத்துவாங்க. அவங்க அவங்க பயமுறுத்துறதெல்லாம் நமக்கு நமக்கு வந்துட்டு அது வந்து இப்போ நான் வந்துட்டு அ அ பாத்ரூம்ல வந்துட்டு நான் வந்துட்டு போறேன். வந்து ஒரு ஒரு சவுண்டுனா அது என்ன சவுண்டுன்னே தெரியாது. பயமா இருக்கும். அந்த மாதிரி. நமக்கு நமக்கு வந்து நம்ம காதுக்குள்ள வந்து கேட்குற மாதிரி பயமுறுத்துவாங்க. "அது செய்றியா இல்லையா? நான் சொல்றத செய்றியா இல்லையா?" அப்படின்ட்டு. அ அந்த மாரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அ எனக்கு வந்து என்ன வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துட்டு எனக்கு வந்து வந்து ம் அ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அ அதே மாரி அ ம் ஆ வந்து எப்படின்னா, இப்போ நமக்கு வந்து தூக்கம் வந்துட்டு சரியா வந்துட்டு இல்லாம வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க வந்துட்டு வந்து அந்த மூச்சு வந்துட்டு விடுற மாரி எனக்கு காமிப்பாங்க. என்னன்னா, நான் வந்து அத வந்து நீ வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த மூச்ச கவனிங்க உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்ட்டு நம்ம நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ நம்ப நம்புறதையே அவங்க நமக்கு வந்து சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. "நீ சொன்னல்ல அத செய்யி" அப்படின்ட்டு நமக்கு வந்துட்டு அத வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஆ இந்த மாதிரி நெறைய மேஜிக் வந்துட்டு நம்ப கடவுளுடைய குணங்கள் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணி நம்ம வாழும்பொழுது நம்ம வந்து ஹீல் பண்ணலாம். ஓகேங்களா? ம். நன்றி.